வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு ஸ்ரீ சண்முகா டெம்பிள் பெங்களூர் இருக்கிற கோயிலை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே விநாயகர் கோயில். இது விநாயகருடைய கோயில். அது வந்துட்டு ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் கோயிலோட கோபுரம். இது எல்லாம் புத்து வடிவில் அமைச்சிருக்காங்க. இது இப்போ ஸ்டார்டிங்கில் படி ஏறும்போதே விநாயகர் கோயில். அதை தரிசித்து அப்படியே ரெண்டாவது வந்துட்டு அருணாச்சலேஸ்வரர் பார்க்குறோம். அதுக்கு அடுத்துட்டு நாகம்மா, அப்புறம் ஸ்ரீ சண்முகா போய் பார்க்க போகிறோம். இது ஆப்போசிட்டில் ஒரு மலையில் ஸ்ரீ கருமாரியம்மன் கோயில் இருக்குது. அதுதான் இந்த வியூவு. நாகம்மா, இதுதான் அருணாச்சலேஸ்வரர் சன்னதி. லிங்க வடிவில் சுயம்பு வடிவில் இருக்கார். இது பார்வதி. அது சூடாயுதம் வந்துட்டு நல்லா பிரம்மாண்டம் 100 அடி ஹைட்டில் நல்லா பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. இது மலை உச்சியில் இருக்கிறது தான் ஆறுமுக சண்முக கோபுரம் தரிசனம். அது படி மேலே வரைக்கும் படி கட்டியிருக்காங்க. காரில் போகலாம், 2 வீலர் போகலாம். அது வந்து ஃபங்க்ஷன் அப்போ அதிகாரிங்க கெஸ்ட்டுங்க மட்டும்தான் மேலே விடுவாங்க. பாருங்கள், எல்லாம் லைட்டில் ஆனது. மேலே வேறு கல்யாண மண்டபம் இருக்குது. புக் பண்ணுறவங்க அது வழியாக உள்ளே விடுவாங்க. பாருங்கள், எல்லா மொழியிலும் எழுதியிருக்காங்க. இங்கேயும் ஒரு விநாயகர் இருக்கார் சைடில். இது காமிக்கிறாரு. அந்த பங்குனி உத்திரத்தப்பெல்லாம் இங்கெல்லாம் நிற்கிறதுக்கே இடம் இருக்காது. அவ்வளோ கூட்டமாக இருக்கும். இன்ச்சு பை இன்ச்சாக வரணும். வெயில் ஜாஸ்தி இருக்காது. உங்களுக்கு அந்த வீடியோ கிளியராக வரும். எவ்வளோ அழகாக இருக்குது சோழாது. இங்கே பாரு, இங்கே ஒரு விநாயகர் இருக்கார். இந்த வீடியோ வந்துட்டு முருகன் ஸ்டுடியோ விழாக்கு மூலயமா உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணவும், ஷேர் பண்ணவும், லைக் பண்ணவும். தேங்க்யூ. இது பாருங்கள், ஆப்போசிட்டில் வந்துட்டு மலை மேலே வந்து இது வியூ இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது கீழேருந்து மேலே வரத்துக்கு அதான் சொன்னேன் இல்லையா, காரு. அது ரொம்ப அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஹைட் வாக்கில் இருக்குது. அடுக்குமாடி பில்டிங் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. ஆறுமுக சண்முகர் கோபுரம். ஒரு தலைக்கு மேலே இருக்கிற கிரீடம் வந்துட்டு ஃபுல்லு எல்லாம் லைட்டு. அது 1000 கணக்கில் இருக்கும் லைட்டு. நைட்டில் அது போட்டாங்கன்னா அப்படியே ரொம்ப தூரத்துக்கு அப்படியே ஜொலிக்காது. இங்கே பாருங்கள், இதுதான் சன்னதி ஸ்ரீ சண்முகநாதர். இங்கே உள்ள வந்து வள்ளி, தெய்வானை, முருகர் 3 பேர் காட்சி தராங்க நமக்கு சன்னதி. இது பக்கத்தில் பாருங்கள், முருகர். இந்த பக்கம் வந்துட்டு ராஜமுருகன். சேலத்தில் ராஜமுருகன் இருக்கார்ல, அதே மாதிரி. இது கோயிலை சுற்றி வரும்போது உங்களுக்கு பழனி, மருதமலை, திருச்செந்தூர், பழமுதிர்ச்சோலை அதெல்லாம் அந்த சோகத்தில் வந்து வரைஞ்சிருக்காங்க. எல்லா விதமான விநாயகரும் வேறு ஃபோட்டோ வச்சுருக்கு. இது ஷோகேஸில் வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். எல்லாரும் பாருங்கள், இந்த வீடியோவை பார்த்து மகிழுங்கள். சண்முகநாதர்கிட்ட அருள் பெறுங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அவங்களும் அருள் பெற வேறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோவை
பார்த்தீங்கன்னா இந்த இடத்த போய் பார்க்கணுன்ட்டு வரும். அப்படின்னா பெங்களூருக்கு தான் வரணும். நீங்கள் பெங்களூர் ராஜா ராஜேஸ்வரி நகர் இது பாருங்க, இது ஓல்டு வீடியோ ஒங்கினேத்தர் போட்டோம். அடுத்த வீடியோ இப்போ பார்த்தோன்னா பெங்களூர் ராஜராஜேஸ்வரி நகருக்கு தான் வரணும். அங்கே தான் இருக்குது ராஜராஜேஸ்வரி அம்மாவும் அங்கே தான் இருக்காங்க. இந்த ஸ்ரீ சண்முகா டெம்பிள் மலை மேலே இருக்காரு. ரெண்டு இடமும் பார்க்கலாம் நீங்கள். கொடிமரம் பெங்களூர் ஃபேமஸ் ராஜா ராஜேஸ்வரி, அதுதான் ஃபேமஸ்ஸு. அங்கே பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அது பக்கத்தில் இது இருக்காது. இது ஓல்டு இது பங்குனி இருக்குது சொன்னது. இப்போ என்ன விட ஹைட்டாக இருக்கா? நானும் என் மனைவியும் பேசிக்கிட்டு இருக்கேன். கட்டாளிட்டு என்ன போட மட்டும் பேசக்கூடாது. சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு கீழே இறங்குறோம். பக்கத்தில் இருக்க கருமாரியம்மன் கோயில் போய் தரிசிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதுதான். எங்கள் வீட்டுக்கு இருக்கும் 7.5 கிலோமீட்டர் இருக்கும் டிஃப்ரெண்ட், அவ்வளோதான். மக்களை இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணவும் உங்களுடைய ஆதரவை எனக்கு தர வேண்டும். நல்லா சாமி பார்த்தியா? எல்லோரும் இந்த வீடியோவை நேரில் போய் பார்த்த மாதிரி கணிக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. அது உங்கள் மூலமா தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் அமைதியாக போய் உக்காந்துட்டு தியானம் பண்ணிட்டு நம்ம நினச்சதை வேண்டிக்கிட்டு அப்படியே திருப்தியாக நம்ம வீட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட இடம் தான் இந்த இடம். முருகர்னா மலை மேலே தான் இருப்பார். இந்த ஊருக்கு அது ஒரு அமைஞ்சிருச்சு. அந்த மலை மேலே டாப்பில் உட்காந்துருக்காரு ஸ்ரீ சண்முகர். இது வருங்க ஃபுல்லாக எல்லாம் புத்து வடிவில் அருணாச்சலேஸ்வர் கோபுரம் அது அமைச்சிருக்காங்க. எல்லாமே புத்து வடிவில் கட்டியிருக்காங்க. உள்ள நுழைவாயில் வெளியில் வர்றது அதுவும் அந்த சேர்ந்து பண்ணியிருக்காங்க, கவர் பண்ணிட்டு. என்ன பட்டாவா? எது எல்லாம் இறங்கி வந்துட்டு இருக்கோம். நான் முன்னாடி பாருங்க எவ்வளோ அழகாக அப்படியே பாருங்க. ஃபுல்லாக எல்லாம் அப்படியே டிசைன் பாருங்க. அப்படியே பாருங்க. கீழே வந்துட்டோம். அதான் விநாயகர் அதை ஃபஸ்ட்டு மேலே போகும்போது விநாயகர் போகிறோம். அதுதான் கீழே வந்துட்டு பக்கத்தில் கருமாரியம்மன் கோயிலுக்கு போகிறோம்.
இந்த கருமாரியம்மன் கோயில் நுழைவாயில். கருமாரியம்மன் கோயில் வந்து முருகர், விநாயகர், அருணாச்சலர், அந்த மரம் கொடிக்கு நடுவில் எவ்வளோ அழகாக காட்சிக்காக இருக்காரு. பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.